எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 2. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். அதாவது இந்த காணொளி முழுக்க அனைத்து விதமான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அது எந்த தேர்வானாலும் அது இருக்கட்டும். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கே இந்த காணொளியில் வரக்கூடிய கேள்விகள் ஏதாவது ஒன்று வரக்கூடும். அதனால் இந்த காணொளியில் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் கேள்வி, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் பாடலாசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுவது சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்து, இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. அடுத்து, கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவனளிபோல். மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவனளிபோல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். காணி என்பதன் பொருள் நில அளவு. மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் அடுக்குகள். சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணியன். எட்டயபுர மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார். 25வது கேள்வி, மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார். நிலத்தினிடையே எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. பாஞ்சாலி சபதம் என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். பாரதியார்.
கிணறு என்பதன் பொருள் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். நன்மாடங்கள் எனும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். நன்மாடங்கள் எனும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நன்மை கூட்டல் மாடங்கள். நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. நிலா ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், அதாவது நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. அடுத்து இதனால நான் வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க. இதில் ஏதாவது பொறுத்துக்காலையும் வரும், தனித்தனியாக கூட கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியார் எழுதிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அடுத்து பறவைகள் இடம்பெயர்தல். பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும். அடுத்து பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன? நீர்வாழ் பறவைகள். நீர்வாழ் பறவைகள். அடுத்து எதன் அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெறுகின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். அடுத்து சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை கப்பல் பறவை. அடுத்து தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி. தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடலை இயற்றியவர் சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர். அடுத்து இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்திலும் வாழும் இனம் சிட்டுக்குருவிகள். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்திலும் வாழும் இனம் சிட்டுக்குருவிகள். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில், உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். அடுத்து பறவைகள் வலசை போதலை பற்றி 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய புலவர். பறவைகள் வலசை போதலை பற்றி 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய புலவர் சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி. சலீம் அலி. அடுத்து உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா. அடுத்து சிட்டுக்குருவி 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் பொரிக்கும், அதாவது குஞ்சுகள் வெளியே வரும். அடுத்து நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர். அடுத்து பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. சலீம் அலி. அடுத்து தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் சலீம் அலி. சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி.
டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி. அடுத்து, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். கிளைமேட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் தட்பவெப்பநிலை. தட்பவெப்பநிலை. அடுத்து, வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? அதாவது தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். அடுத்து, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. துருவப்பகுதி. அடுத்து, சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் இனத்தை பறவை இனத்தை சார்ந்தது. கூடுகட்டும் காலங்களை சத்தமிட்டு கொண்டே இருக்கும். அடுத்து, சலீம் அலி பறவைகள் பற்றிய ஆராய்ச்சி நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, அதாவது ஆங்கிலத்தில் த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். டாக்டர் சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். தரை இறங்கும். அடுத்து, ஆர்டிகாலா எவ்வளவு தொலைவு பயணம் செய்யும்? ஆர்டிகாலா எவ்வளவு தொலைவு பயணம் செய்யும்? 22,000 கிலோமீட்டர். அடுத்து, 66வது கேள்வி, கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர். கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. எர்னஸ்ட் ஹெமிங்வே. எர்னஸ்ட் ஹெமிங்வே நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. 1954. அடுத்து, கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன். கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் சாண்டியாகோ. சாண்டியாகோ. அடுத்து, கிழவனும் கடலும் என்ற கதையில் சாண்டியாகோவுடன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்ள உடன் வரும் சிறுவனின் பெயர் மனோலின். மனோலின். அடுத்து, உலக சிட்டுக்குருவிகள் நாள். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. மார்ச் 20. தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும்? 2. உயிரெழுத்துகள் மொத்தம் எத்தனை? 12. உயிரெழுத்துகள் மொத்தம் 12. மெய்யெழுத்துகள் மொத்தம் எத்தனை? 18. முதல் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 30. என உயிரெழுத்துகளும் மெய்யெழுத்துகளும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துகள். சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும்? 10. என்னென்ன? உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகைப்படும் சார்பெழுத்துக்கள். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள்: முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை. முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை. அடுத்து, தமிழ் என்ற சொல் இடம்பெற்ற நூல் முதலில் தொல்காப்பியம். தமிழ்நாடு என்று இடம்பெற்ற முதல் நூல் சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். தமிழன் என்ற சொல் இடம்பெற்ற நூல் தேவாரம், அப்பர் எழுதிய தேவாரம். வான்புகழ் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் என்ற சிறப்பு பெயர்களை உடையவர். வான்புகழ் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் என்ற சிறப்பு பெயர்களை உடையவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல்
அறநூல்களில் உலகப் பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் திருக்குறள். திருக்குறள். அடுத்து 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். திருக்குறள். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி பணிவு இன்சொல், அதாவது இனிமையான சொற்கள். திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அடுத்து எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர்? எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் திருவள்ளுவர். தெய்வப்புலவர் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர். திருக்குறளின் 3 பிரிவுகள். திருக்குறளின் 3 பிரிவுகள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதில் 4 இயல், இதில் 3 இயல், இதில் 2. அதே மாதிரி அதிகாரம் இதில் 38 அதிகாரம், இதில் 70 அதிகாரம், இதில் 25 அதிகாரம். மொத்தம் 133 அதிகாரங்கள். ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள்கள் உட்பட திருக்குறளுக்கு 1330 குறட்பாக்கள் உள்ளன. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். திருக்குறள். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை உடையது? திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை உடையது? 133. அடுத்து திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளது? 1330. 1330. அடுத்து திருக்குறள் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 100. 100. அடுத்து ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு 2016. இங்கே பிரேசில். ரியோ நகர் எங்குள்ளது? பிரேசில். மாரியப்பன் தங்கவேலு எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? தமிழ்நாடு. புல் என்பதன் வேறு பெயர்? பறவை. பாருங்க இந்த இல். 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டவர் சர் சி.வி. ராமன். சர் சி.வி. ராமன். பிப்ரவரி 28ஆம் நாளை ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுகிறோம். தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. பொறுத்துக. முத்துச்சுடர் போல நிலா ஒளி. இது பொருள் கூறுகளை வருது. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அடுத்து எதிர்ச்சொற்களை பொறுத்துக. இது டைரக்டாக விடையை கொடுத்துட்டேன். அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. அடுத்து பொறுத்துக. பொருள் தருகளை திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம். அடுத்து பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அழி கருணை, அழி கருணை. அடுத்து பொறுத்துக. சித்தம் உள்ளம், காணி நிலளவை குறிக்கும் சொல், மேரு இமயமலை, ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்து கலை சொற்களில் கண்டம்னா காண்டினென்ட், வலசை மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், புகலிடம் சேஞ்சுரி, வானிலை வெதர், புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொளி. ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு காணொளியுமே முக்கியம். பொது தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 2. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும்
நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.